வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தமிழக அரசியலில் அமைச்சர் உதயநிதிக்கு போட்டியாக இருப்பாரா விஜய் என்பது தொடர்பாக திமுகவின் மூத்த தலைவர் TKS இளங்கோவனுடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகம் வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இது திமுக எப்படி பார்க்கிறது என்பது குறித்து திமுகவுடைய செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த தமிழகம் வெற்றி கழகம் எப்படி பார்க்கிறீங்க? திமுகவிற்கு இது ஏதாவது வரக்கூடிய 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் நிப்போன்னு சொல்றாரு. ஏதாவது உங்களுக்கு கட்சிக்கு பாதிப்புகள் இருக்குமா? கட்டாயம் இருக்காது. திமுக என்பது ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியிலே இருந்து பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு வழங்கி கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்கான பல திட்டங்களை வழங்கி இருக்கிறது. தொழில்துறையிலே மிகப்பெரிய அளவிலே தமிழகத்தை ஒரு வலுவான மாநிலமாக ஆக்கியிருக்கிறது. பல்வேறு விஷயங்களில் தமிழர்கள் உரிய திட்டங்கள் மூலம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை திமுக உருவாக்கி இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் திமுக தொடர்ந்து ஆட்சியிலே இருக்கிறது. இடையிலே எம்ஜிஆர் வந்த பொழுது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இருந்து பிரிந்து சென்றதனால் அவருக்கு ஒரு செல்வாக்கு வந்தது. அந்த செல்வாக்கு திமுகவினரின் செல்வாக்கு தான், ஆதரவோடு தான் அவர் விலகினார். மற்றபடி வேறு எந்த நடிகரும் ஒரு தமிழகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக, திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்ததில்லை என்பது வரலாறு காட்டுகிற செய்தி. சார், இப்ப அவர் சொல்றது பாத்தீங்கன்னா குறிப்பாக ஏழ்மை நிலை அரசியல் என்பது ஒரு புனிதமானது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? அவருடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு இருக்கும்? எப்படி ஒரு போட்டியை ஏற்படுத்தும்? ஒரு கொள்கைகளை இன்னும் சொல்லலையே, கட்சி பேரத்தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் மொழி கொள்கை எங்களுடைய இது, எங்களுடைய மொழி பண்பாட்டு கொள்கை இது, எங்களுடைய பொருளாதார கொள்கை இது என்று எதுவுமே சொல்லவில்லை. தமிழர்களுடைய பண்பாட்டை காப்பாற்றுவது, மனு தர்மத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பது, ஒன்றிய அரசு தமிழக அரசின் மாநிலங்களின் உரிமையை பறிப்பதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, எதையுமே சொல்லவில்லையே. சரி, இப்ப தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. தமிழ்நாடு என்ற பெயரை நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு என்ற பெயர் உங்க எல்லாருமே தமிழ்நாடுன்னு பயன்படும். ஆனா தமிழகம் என்று பயன்படுத்துவது எதை காட்டுகிறதா நினைக்கிறீங்க? எனக்கு ஒருவேளை அவர் RN ரவியினால் கவரப்பட்டிருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. வேடிக்கையாக சொல்கிறேன். தமிழ் என்ற பெயரிலே பல கட்சிகள், இன்றைக்கல்ல, தமிழரசு கழகம் என்று மாப்போசி அவர்கள் கட்சி நடத்தினார். நாம் தமிழர் கட்சி என்ற பெயரிலே சீபா ஆதித்தனார் கட்சி நடத்தினார். தமிழ் தேசிய கட்சி என்ற பெயரிலே EVK சம்பத் கட்சி ஆரம்பித்தார். இப்பொழுது கூட தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயரிலே தோழர் GK வாசன் ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். எனவே இது தமிழ்நாட்டு கட்சி என்பதற்காக அவர்கள் இந்த தமிழகம் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். சரி, இப்ப கழகம் இல்லாத தமிழ்நாட்டை ஏற்படுத்தும் ஏற்கனவே பாரதிய ஜனதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவர் கழகங்கள் என்ற பெயர்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன மாதிரியான பாதிப்பு அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவை பொறுத்தவரை கழகத்தின் மீது அவர்களுக்கு கோபம். ஏனென்றால் அவர்கள் கலகம் விளைவிப்பவர்கள். மணிப்பூரிலே பெரிய கலகத்தை விளைவித்தார்கள். இன்றைக்கு அங்கே ஜார்க்கண்ட் மாநிலத்திலே ஒரு கலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி செய்யாத மாநிலங்களிலெல்லாம் மிகப்பெரிய கலகங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கலகம்தான் அவர்களுக்கு பிடிக்குமே தவிர கழகம் அவர்களுக்கு பிடிக்காது. சரி, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் சினிமாவில் இருந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கார். அவரும் கிட்டத்தட்ட விஜயை ஒத்த வயது உடையவர். அவர் பிற்காலத்தில் அரசியலில் எதிர்காலம் என்றெல்லாம் திமுக சொல்லப்படக்கூடிய அவருக்கு ஒரு போட்டியாக இவர் இருப்பாரா? அவருக்கு எப்படி போட்டியாக இருக்க முடியும்? வலிமை வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றுவது என்பது ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி நடத்திய ஒரு கட்சியிலே பணியாற்றி, தொடர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியிலே பணியாற்றி, ஒரு வெற்றி பெற்ற ஒரு கழகம், பல திட்டங்களை வகுத்த கழகம், மக்களுக்காக பாடுபட்ட ஒரு கழகம் என்ற வகையிலே திமுகவுக்கு போட்டியாக புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும். அவர் உதயநிதிக்கு போட்டியா இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. உதயநிதி இளைஞர்களை கவர மாட்டாரு. திமுகவின் மீதுதான் இளைஞர்களுக்கு கவர்ச்சி இருக்கிறது. திமுக அவர்களுக்கு புதிய தொழில்களை உருவாக்கி அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. திமுக இளைஞர்களின் கல்விக்கு உதவி செய்கிறது. திமுக சிறுவர்கள் கூட பள்ளிக்கூடத்திலிருந்து விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக காலை உணவு முதல் அவர்கள் படிக்க வைப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது. எனவே திமுக என்பது மக்களோடு இணங்கி மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம். பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் ரமேஷ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா?
உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.